பரிசுத்த பிதாவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் சுகமளிக்கும் இந்த ஆராதனைகளை தேவன் தாமே உங்களை சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாத் தந்து உங்களை வழிநடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் மாறாதது. ஆகவே அவருடைய கிருபையிலே நாம் நிலை நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமாக. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் அவருக்கே மகிமையுண்டாவதாக. எங்களை முடிச்சுப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை நேரத்திலும் நாம் மகிமைக்காக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து இந்த ஆராதனை மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உங்க நாமத்தை உயர்த்த இடத்துல வருவேன்னு சொல்லிருக்கீங்க. எங்கள் மக்களை இருந்து எங்கள் நடத்துவீராக. உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக நேரலையாய் எங்களோடு கூட ஆராதனை பண்ணுவதற்கு ஆயுதமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தும்படி ஆட்சிக்கிறோம். ஆண்டவரே, இசைக்கிற பாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தாங்கி நடத்துவதாக ஜெபிக்கிறேன். நம்ம செய்கிறதற்காக நன்றி, ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் திருத்திடுவே இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். 435 உன்னத பாடல் புஸ்தகத்திலே 435வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை
வல்லமை மழையாய் பொழியணும் ஆமே விண்ணகமே வல்லமை மழையாய் பொழியணும் குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும் ஆமே நதியாய் பாயணும் ஆமே விண்ணகமே இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் ஆமே விண்ணகமே இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் இறங்கொள்ளாமல் ஒரு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாமே இறங்கொள்ளாமல் ஒரு மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய் திருமுதல் தேசத்தில் காண வேண்டுமே திருமுதல் தேசத்தில் காண வேண்டும் கண்கள் காண வேண்டும் ராஜா கண்கள் காண வேண்டும் எல்லா குலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் கருணையேறி படிதனிலே தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் கருணையேறி படிதனிலே யாக்கோபின் கர்த்தர் சத்தம் கேட்கணும் யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும் சபைகள் கேட்கணுமே ராஜா சபைகள் கேட்கணுமே எல்லா குலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் விண்ணகமே இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் விண்ணகமே இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் விண்ணக மேகமாகிய பரிசுத்த ஆவியானவரே நதியாய் இப்படி மக்களை பாய்ந்து நிரப்பி இந்த குளங்களெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த குளங்களெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே அப்பா நீர் உங்களுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக இடமில்லாமல் போக மட்டும் எங்களை நிரப்பி நடத்துவீராக அல்லேலூயா அல்லேலூயா என்னை கருதும் விதங்களோ நன்மையாளுள்ளம் நிறைஞ்சிடுமே என்னை நடக்கும் வழிகளோ ஆனந்தத்து அசு பொழிந்திடுமே இயேசுவே ரட்சகா என்னை Yeah.
பிதாவே, पवित्र पिता, இந்த மாலை நேரத்தில் நன்றிகளை எழுதுகிறோம். आपको इस शाम को समय धन्यवाद देते हैं। காலை முழுவதும் நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். सारे दिन भर आप हमारे साथ रहकर हमें चलाए, इसके लिए आपको धन्यवाद। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாக எங்களை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். और परमेश्वर अच्छा है कि हमें चक्कर देखने का एक अनुभव दिया, इसके लिए धन्यवाद। இந்த மாலை நேரத்திலே உம்மை நாங்கள் சற்று தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. इस शाम के समय में आप पर हम थोड़ा ध्यान देने की हमारी मदद करो। நீர் விடுதலை கொடுக்கிற தேவன், और आप चंगाई दे, आप सुधार देने वाले हो சுகம் தரும் தேவன். और चंगाई देने वाले हो। உம்முடைய நாமத்திலே கேட்டால் நான் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. और आपके नाम पर पूछने पर आप दोगे करके आपने वादा वचन दिया। ஆகவே நீர் எங்களுக்கு நன்மையானவைகளை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். और वापस आप हमें भलाई देने के लिए भी धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु के नाम से हम विनती करते हैं पिता। ஆமென். आमेन। ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोग, இந்த மாலை நேரத்திலும் इस शाम के समय में கர்த்தருடைய வார்த்தைகளை சற்று நாம் தியானிக்கும்படியாக நாம தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். परमेश्वर की वचन थोड़ा ध्यान देने के लिए परमेश्वर के हाथों में सौंपेंगे। கடந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற வேத பகுதி, और गुजरे हुए दिन में हम लगातार देखते आने वाले परमेश्वर का वचन है। சொல்லுங்க பாப்போம். क्या है? எதையெல்லாம் விட்டு விலகாதிருக்கணும் அப்படிங்கிற தலைப்புல நான் உங்க மத்தியில வைக்கிறேன். और हम देखते आ रहे हैं कि कौन सी कार्य है जिसे हमें नहीं छोड़ना है எவைகளெல்லாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும். और किसे हमें नहीं छोड़ना है। அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு अनेक வருகிறோம். कार्य हम देखते आ रहे हैं। சபையாக கடைசியாக நாம் பார்த்தது சபை கூடி வருதலை விட்டு விலகாதிருக்க வேண்டும். और अंत में हमने देखा कि सभा में इकट्ठा होना मत छोड़िए। ஆமென். आमेन। சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். और सभा में इकट्ठा होना बहुत ही मुख्य कार्य है। ஆக சபை கூடி வருதல் விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று வேதம் और சொல்கிறது. इसी वचन कहता है कि सभा में इकट्ठा होना न छोड़िए। அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிப்போம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருப புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 11। படிங்க. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஆமென். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று அந்த வேத வசனம் நமக்கு அதை வலியுறுத்துகிறது. और वचन कहता है कि इस कारण एक दूसरे को शांति दो और एक दूसरे को उन्नति के कारण बनो, निदान तुम ऐसे करते भी हो। பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார். और भक्ति की कार्य, भक्ति की उन्नति में बात करो करके परमेश्वर हमसे बात करते हैं। அப்ப அது எங்க பேசப்படுகிறது அப்படி என்று பார்த்தால் तो ऐसे कहाँ बात किया गया है पहले சபை करके கூடி வருதலே பேசப்படுகிறது. तो सभा में इकट्ठा होने में बात किया गया है। ஆமென். आमेन। சபை கூடி வரும்போது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். और जब सभा में इकट्ठा होते हैं तो पवित्र आत्मा हमसे बात करते हैं। அந்த வசனம் சொல்கிறது, वही वचन कहता ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி कि जैसे तुम करते आए वैसा एक दूसरे को उन्नति देकर, பலனற்றவர்களை தேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. जो तुम कमजोर है उन्हें दिलासा दीजिए ஒருவருக்கொருவர் தேற்ற வேண்டும், और एक दूसरे को हमें दिलासा देना है, விசாரிக்க வேண்டும். उनके बारे में पूछना அது है। எங்க நடக்குது? சபையிலே. ये कहाँ होता है? सभा पर। அந்த சபையில் நடக்கும்போது தேற்றும் பொழுது ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லும் போது और ये जब हम एक दूसरे को दिलासा देते हैं, जब एक दूसरे को हम सलाह देते அந்த हैं, பக்தி விருத்தி உண்டாகிறதாக வேதம் சொல்கிறது. तो भक्ति का उन्नति होता है करके वचन कहता। உண்மைதான். ये सच्चा है। பக்தி விருத்தி உண்டாகிறது. भक्ति में उन्नति होती है। உங்களுடைய விசுவாசம் விருத்தி அடைகிறது. तुम्हारा विश्वास जो है वो और बढ़ता है। தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விருத்தி அடைகிறது. परमेश्वर पर रखा गया वो जो भरोसा है वो और बढ़ता உங்கள் है। ஜெபம் நீளுகிறது. तुम्हारा प्रार्थना का समय बढ़ता है। தேவனோடு கூட உறவாடுகிற அந்த உறவாடுதல் கூடி கொண்டு போகிறது. परमेश्वर के साथ बातचीत करने वाला वो समय जो है वो और बढ़ता है। ஹalleluya. हालेलुया। பக்தி விருத்தி உருவாகிறது. और भक्ति में तुम उन्नति पाते हो। ஒருத்தருக்கு சந்தித்து ஒருத்தருக்கு சாட்சி சொல்லும் பொழுது जब एक दूसरे को हम देखकर, जब एक दूसरे को हम गवाह देते हैं பிறரை உற்சாகப்படுத்துகிறது. तो एक दूसरे को ये उत्साह करता है। அவர்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நடக்கும்படியாக ஏவுகிறது. ये और एक दूसरे को आगे बढ़ाने में काम करता है। அப்படி கூடி வராத பட்சத்திலே और ऐसे जब एक साथ नहीं होते हैं, வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
First Thessalonians chapter 4 verse 8 அதுல என்ன சொன்னா, क्या कहा गया है? ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, इसलिए इस कारण जो तू जानता है वो मनुष्य का नहीं, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். परंतु परमेश्वर को तुझ जानता है जो अपने पवित्र आत्मा तुम्हें देता है। அப்படி வராதவர்கள் அசட்டை பண்ணுகிறார்களாம். तो जो ऐसे नहीं आते वो पवित्र आत्मा को ही तुच्छ मानते हैं। சபை ஒழுக்கத்துக்குள் வராதவர்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறார்களாம். और जब सभा में एक साथ नहीं होते तो परमेश्वर की निंदा करते हैं। அதாவது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனை அசட்டை तो பண்ணுகிறார்கள். पवित्र आत्मा दिए गए हमारे परमेश्वर का ही वो तुच्छ मानते அப்போ हैं, அவர் வேதனைப்படுகிறார். तो वेदना लेते हैं। நீ பரிசுத்தம் அடைய முடியாதபடிக்கு உனக்குள்ள நீயே தீங்கை வருவித்துக் கொள்கிறாய். और तुम पवित्र ना होते हुए तुम अपने ऊपर ही हानि पहुंचाते हो। அதனால அசட்டை பண்ணக்கூடாது என்று और சொல்லப்படுகிறது. इसलिए कहा गया कि उसे तुच्छ न जानो। சரி, நாம் படிக்கலாம். எபிரேயர் 10 அதிகாரம் 24 வசனம். Hebrews chapter 10 verse 24. கடந்த நாட்களில் நாம் இதை வாசித்து இருக்கிறோம். 25 வசனம் என்ன சொல்லுது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். புத்தி சொல்ல கடவோம், அதைத்தான் சொல்லுகிறது. और एक दूसरे को समझाने के बारे में कहा है। நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் அப்படின்னா வேகம் எடுக்க வேண்டும். यानी कि जितना दिन निकट आ रहा है उतना ही हमें और तेजी से काम करना है। நாட்களை புரிந்து கொண்டவர்களாய் நாம் இன்னும் வேகமாய் செயல்பட வேண்டியதாக இங்கு பவுல் வலியுறுத்துகிறார். और समय जानते हुए हमें और तेजी से काम करना है, क्योंकि पौलुस हमसे அவ்வளவு कहते हैं, வேகமாய் சுவிசேஷம் சொல்ல तो வேண்டியிருக்கிறது. उतना ही हमें तेजी से सुसमाचार सुनाना है। அல்லேலூயா. அல்லேலூயா. லாக்டவுன் நாட்களிலே சில ஊழியர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். इस लॉकडाउन के समय में कुछ सेवक जो है वो सलाह देते हैं, सेवा करते हैं। சகோதரி சந்திக்கும் போது என்ன பண்றீங்க கேட்டா அவர் சொன்னா அப்படியே வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன், அப்புறம் ரெடி ஆகி அப்படியே ரோட்டு வாரமா போவேன், யாராவது சந்திச்சு உங்களுக்கு சொல்லுவேன். तो एक बार से जब मैंने पूछा कि क्या करते हो तो उन्होंने कहा कि मैं काम कर रहा हूँ, काम करने के बाद ऐसे जब जाता हूँ तो कोई मिलता है तो मैं उन्हें सुसमाचार सुनाता हूँ। பவுலடிகளார் சொல்கிற சுவிசேஷம் என் மேல் விழுந்த பாரம். और पौलुस कहते हैं कि सुसमाचार सुनाना ये मेरा फर्ज है। அப்ப தேவனுடைய பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर का इस बोझ को हम बांटते हैं, हम उठाते हैं। வேதம் சொல்கிறது वचन कहता கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலே இருக்க கடவுது. परमेश्वर यीशु मसीह में जो सोच है वही तुम पर भी அந்த बने रहे। சிந்தையை அணிந்து கொண்டவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட और இடைப்படுகிறார். वही सोच को धारण करते हुए हमें रहना है, क्योंकि पवित्र आत्मा हमसे बात करते हैं। வசனவாசிப்போம். சங்கீத புஸ்தகம் Psalms 119 சங்கீதம். 119 119 சங்கீதத்துல 87 வசனம் வாசிக்கிறீங்க. verse 87. அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிச்சு, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. परंतु मैंने तेरे उपदेशों को नहीं छोड़ा। நம்ம தேவனுடைய கட்டளைகளை விட்டு விடக்கூடாது. और हमें परमेश्वर के उपदेशों को नहीं छोड़ना है। சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. और सभा में इकट्ठा होना नहीं छोड़ना है। இப்போ கட்டளைகளை விட்டு விடக்கூடாது. और हमें उपदेशों को, व्यवस्थाओं को नहीं छोड़ना है। தேவன் கொடுத்த கட்டளையை நாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும். परमेश्वर दिए गए व्यवस्थाओं को हमें नहीं छोड़ना है। அதான் வசனம் சொல்லுகிறது. वही वचन कहता அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பித்து, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. वो मुझको पृथ्वी पर मिटा डालने ही पर थे, परंतु मैंने तेरे उपदेशों को नहीं छोड़ा। அல்லேலூயா. எவ்வளவு துன்பம் வந்தாலும், और कितना भी समस्या आ எந்த जाए, விதமான உபத்திரங்கள் வந்தாலும், कितना भी हानि आ जाए, கர்த்தர் சொன்ன கட்டளைகளை நாம் விட்டு விலகக்கூடாது. परमेश्वर दी गई आज्ञा को हमें नहीं छोड़ना है। ஆமென். आमेन। அதுல கேட்ட சொல்றாரு 86 வசனம் சொல்லுகிறது. और इसमें और एक वचन 86 में कहा गया है உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. कि तेरी सब आज्ञा व्यवस्थाएं जो है वो सच है। அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ये लोग झूठ बोलते हुए मेरे पीछे पड़े நீ हैं, எனக்கு சகாயம் பண்ணும். तुम मेरी सहायता करो। அநியாயமா துன்பப்படுத்துகிறாங்களாம். वो झूठ बोलकर अन्याय में उसे पीड़ा देते हैं, அதனால நீ எனக்கு உதவி பண்ணும். और इससे तुम मेरी सहायता करो। பூமியில் இராதபடிக்கு அவனை
துன்பப்படுத்த பார்க்கிறாங்க. पृथ्वी पर न रहते हुए मुझे कष्ट कर रहे हैं, ஆனாலும் நான் சற்றே தப்பிட்டேன். लेकिन फिर भी ऐसे ही बच गया था। ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விலக மாட்டேன். लेकिन फिर भी मैं तुम्हारी व्यवस्थाओं को नहीं छोड़ूंगा। ஹalleluya. हालेलुया। உறுதியான ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். एक निर्णय हमारे अंदर रहना चाहिए எந்த சூழ்நிலையிலும் कि कुछ भी समस्या हो, எப்பேற்பட்ட நிலைமையிலும் कैसी भी हालात हो, கிறிஸ்துவை விட்டு விலக கூடாது. हमें मसीह को नहीं छोड़ना है। ஆமென். ஆமென். பவுல் சொல்லுகிற வார்த்தை தான் நமக்கு உன்னதமான ஒரு வார்த்தை. और पौलुस का जो वचन है वही एकदम ऊंचा वचन है। ரோமர் 8:36 வசனத்துல நான் படிக்கிறேன் இல்லையா? ரோமியர் के 8 ஆனாலும் ஜீவனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் கர்த்தத்துவங்களானாலும் சொல்லி படிக்கிறமே, இவைகளை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்கிறது போல, और रोमियो के 8वां अध्याय में जिसमें पढ़ते हैं कि मसीह का प्रेम से मुझे कौन अलग कर सकता है। ஆக இந்த உலகத்துல உபத்திரவங்கள் நமக்கு நிறைய வந்தாலும் और इसलिए संसार में हमें चाहे 1000 कष्ट आए तो भी அவைகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். तो भी हम इन पे ना फंसते हुए हमें अपने आप को संभालना है। தேவனுடைய கட்டளைகளை விட்டு விலகக்கூடாது. परमेश्वर की आज्ञा को नहीं छोड़ना है। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் और पति पत्नी को कैसा रहना है, அப்படி என்று சொல்லி முதல்ல திருமணம் முடிக்கும் போதே ரெண்டு பேருக்கிட்டையுமாக வாக்கு உறுதிகளை வாங்கி கொள்வார். और ऐसे शादी होने के पहले ही दोनों जन से वायदा वचन लेते हैं தாழ்விலும் कि चाहे नीचाई पर உயர்விலும் या ऊंचाई पर, எந்த சூழ்நிலையிலும் कि कैसे भी स्थिति हो, நான் உன்னை கைவிட மாட்டேன், मैं तुझे नहीं छोड़ूंगा, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगी। ஹalleluya. हालेलुया। துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, துயரம் வந்தாலும் चाहे பரவாயில்ல, दुख आए चाहे सुख आए, எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு கூட இருப்பேன். चाहे हालत कैसी भी हो, लेकिन मैं तुम्हारे साथ கணவன் रहूंगा மனைவி या ரெண்டு रहूंगी। பேருக்கும் உள்ள ஒரு வாக்கு தத்துவம், और पति पत्नी के बीच वाला ये वादा वचन है, அப்பனா உடன்படிக்கை. यानी कि एक नियम की तरह एक वादा वचन है। இந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் செல்ல வேண்டும். और ये जो है ये आखिरी तक चलना है। இந்த உடன்படிக்கை சரியாக கடைசி வரை செல்லவில்லை என்றால் और अगर ये आखिरी तक नहीं चला அந்த திருமண வாழ்க்கை சமாதானமா இருக்காது. तो शादी का जो जिंदगी है वो समाधान से नहीं भरता। அதே போல தேவனோடு கூட उसी प्रकार परमेश्वर के साथ உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நாம் जिसने भी ये वादा वचन किया है, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொண்டு அவைகளில் நடக்க தீர்மானம் பண்ணி இருக்கிற நாம் और परमेश्वर का वचन सुनकर उसका पालन करके जो उसका निर्णय लिया है அவைகளை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. उसे हमें नहीं छोड़ना है करके वचन कहता। ஆமென். ஆமென். அப்ப விட்டு விலகி விட்டால் और अगर हम छोड़ दे तो நமக்கு உபத்திரமும் துன்பமும் तो போராட்டங்களும் நிரம்ப வரும். हमारे कष्ट हानि बहुत आती है। அது மாத்திரமல்ல, वही नहीं நித்திய ஜீவனை இழந்து போய்விடுவோம். बल्कि हम नित्य को भी खो बैठते हैं। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை, நித்திய ஜீவன் உண்டு. और मसीह के लोगों के लिए भरोसा है कि नित्य जीवन है। நித்திய ஜீவனுக்காகத்தான் நாம காரியத்தை நடப்பித்துக் और கொண்டிருக்கிறோம். उसी नित्य जीवन के लिए हम अपने कार्य कर रहे हैं। நித்திய ஜீவனை பெறும்படியாக நாம் பிரயாசப்பட்டு और கொண்டிருக்கிறோம். नित्य जीवन पाने के लिए हम कोशिश कर रहे हैं। ஏனென்றால் நமக்கும் தேவனுக்கும் ஒரு வாக்கு தத்தம், அதாவது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. क्योंकि हमारा और परमेश्वर के बीच एक निर्णय लिया गया, एक संबंध हुआ है। இந்த உடன்படிக்கையில நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்றுதான் நம்மை கர்த்தர் ஆவியானவர் நம்மை और வலியுறுத்துகிறார். इसी निर्णय में हम स्थिर रहना करके पवित्र आत्मा में एहसास दिलाते அப்போ हैं। உடன்படிக்கை கொடுத்த தேவன் கட்டளைகளை तो கொடுத்திருக்கிறார். जिसने हमें वो एहसास दिलाया है वो कुछ आज्ञा भी இந்த दिए हैं। கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். तो इन आज्ञा के अनुसार हमें जीना भी है। கட்டளைகளின்படி வாழ்ந்தால் மாத்திரம் அவரோடு கூட நாம இருக்க முடியும். और अगर जब हम परमेश्वर की आज्ञा के अनुसार जीते तो ही हम उनके साथ रह सकते கட்டளையில हैं। வாழவில்லை என்றால் अगर हम आज्ञा के अनुसार नहीं जीते துன்மார்க்கமான ஜீவிதத்துல போய் விடுவோம். तो एकदम हानिकारक एक जिंदगी पर जा प्रवेश அப்படி என்றால் करते हैं। ஜீவனை கண்டடைய முடியாது. यानी कि हम जीवन को नहीं देख सकते। ஜீவன் என்றால் பரலோகம் கண்டடைய முடியாது. जीवन मतलब हम स्वर्ग को नहीं देख सकते। அல்லேலூயா. हालेलुया। மரணம் என்ற ஆக்கினை அடைந்து விடுவோம். और मृत्यु करके अग्नि का दंड हम पर आ जाता ஆனால் அந்த है। கட்டளைகளை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும். और इसलिए हमें उस आज्ञाओं का पालन करना है। ஒருத்தன் வந்து இயேசு அப்பா கிட்ட சொல்றான், तो एक व्यक्ति आकर यीशु मसीह से कहते நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய? कि नित्य का जीवन पाने के लिए मुझे क्या करना चाहिए। கட்டளைகளை கைக்கொண்டு ஆண்டு சொல்றாரு. और वो कहते हैं कि आज्ञा को पालन करो। அந்த காலம் சொல்றான், நான் இதெல்லாம் சின்ன வயசுலயே கைக்கொண்டேன். तो वो कहता है कि ये तुम एक बचपन से ही पालन कर ही रहा हो। அப்போ
அவன் கேக்குறான், நான் எல்லாம் சின்ன சின்ன கை கொண்டேன், என்னிடத்துல என்ன குறை இருக்கு அப்படின்னு கேக்குறான். तो पूछता भी है कि मैंने सब नियम पालन किया, अभी मेरे में क्या कमी है? ஆண்டவர் சொல்றார், உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரப்படு, பின்ன என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். तो परमेश्वर कहते हैं कि तुम्हारे पास जो भी है उसे लेकर तुम गरीब को दे दो, फिर मेरे पीछे चलो। இந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் அந்த காரியத்தை மாத்திரம் செய்ய முடியாதபடிக்கு அவன் மனம் கசந்தவனாய், அதாவது வெட்கப்பட்டவனா அந்த இடத்துல இருந்து சென்று விட்டான். ये शब्द सुनते ही वो एकदम दिल से व्याकुल होते हुए एकदम शर्मिंदा होकर वो निकल जाता है। ஏனென்றால் அவன் முதல்ல திரளான ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னனாக காணப்பட்டான். और क्योंकि वो बहुत ही धनी व्यक्ति था, அதனால சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. और इसलिए अपने संपत्ति बेचकर गरीब को देने का उसका मन नहीं था। மன உடைந்தவனாய் போய்விட்டான். एकदम दिल टूटकर वो चला जाता है वहां எப்படி से। நடக்கும்? ये कैसे होगा? हालेलुया। சொல்றாரு, परमेश्वर यीशु मसीह कहते हैं தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா कि यदि हमें परमेश्वर के राज्य पर जाना है இந்த तो உலகத்தை வெறுக்கணும்ங்கறாரு. इन संसार से हमें नफरत करनी है। हालेलुया। உலக சிநேகம் தேவனுக்கு பகைன்னு சொல்றாரு. संसार से प्रेम करना परमेश्वर से है कि हम अलग जाना। உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்னன்னு கேக்குறாரு. कि यदि कोई सारे संसार को ही अपनाए लेकिन अपने जीवन को ही नाश करे तो उसका लाभ क्या है? ஆக நாம உலகத்துல இருந்து எதை சம்பாதிக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். और इससे हमें देखना है कि हम संसार में रहकर क्या कमाते हैं। அதாவது ஆத்துமாவே உனக்காக अनेक வருஷங்களுக்காக தானியங்களை சேர்த்து வைத்துள்ள திருப்தியா புசித்து இருன்னு சொல்ல அந்த விதமான மனிதனை போல் நாம் இல்லாதபடிக்கு, यानी कि मैं तुम्हारे लिए खाना खाने के लिए बहुत सारे उपहार जमा करके रखा हूं, वैसे ही मनुष्य ना बनते हुए நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவர்களாக அந்த உலகத்துல பொன்னை பொருளை சேர்த்து வைக்காதபடிக்கு, हमारी आत्मा उद्धार पाने के लिए संसार पे हम धन संपत्ति ना इकट्ठा करते हुए உன்னதத்திலே சேர்த்து வைக்கிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். ऊंचाई में हमें जमा करने वाले बच्चे बनना है। அது எவைகள் என்று और பார்த்தால் वो क्या है? நித்திய ஜீவன். नित्य जीवन। ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவன் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ, परमेश्वर के जब नियमों के अनुसार हम जीते हैं, தேவன் கொடுத்த வார்த்தைகளை மதித்து நடக்கும் பொழுது, जब परमेश्वर की वचनों का वो इज्जत देकर चलते हैं, கற்பனை விட்டு விலகாமல் இருக்கும் जब பொழுது उनकी व्यवस्था को नहीं छोड़ते हैं அவருடைய வார்த்தைகளை நாம் तो நிறைவேற்றுகிறோம். उनके वचनों को पूरा करते हैं அதனால நமக்கு பலன் கிடைக்கிறது. और उससे हमें बल मिलता है, फल मिलता है। ஆமென். आमेन। அப்போ வார்த்தைகளை நிறைவேற்றாவிட்டால் और अगर हमने इस वचन को पूरा नहीं किया நமக்கு பலன் கிடைக்காது. तो हमें वो फल नहीं मिलता। அதனால கட்டளை விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. इसलिए वचन कहते हैं कि हमें व्यवस्थाओं को नहीं छोड़ना है। என்ன பிரச்சனைகள் வந்தாலும் कि चाहे कोई भी समस्या आ जाए, நான் வந்து கட்டளை விட்டு விலக போறது இல்ல. लेकिन मैं आपकी व्यवस्था को नहीं छोड़ूंगी। ஆமென். आमेन। உபத்திரம் வந்தோன்னா நாம மடங்கிட்டோம்னு சொன்னா, कष्ट आते ही हम मुरझा जाते हैं तो, துன்பம் வந்தோன்னா நாம் மடங்கிட்டோம் அப்படின்னா, अगर कोई तकलीफ आते हैं हम मुरझा जाते तो, அல்லது உலக பாவ வாழ்க்கையில போயிட்டோம்னு यानी कि சொன்னா संसार के पाप के राह में चले जाते तो பெரிய பரிதாபம். बहुत ही बड़ी हाय, பெரிய பரிதாபம். बहुत ही बड़ी हाय வேதம் சொல்லுகிறது, कि वचन कहता கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह को जानने के ज्ञान से உலகத்தின் கேட்டுக்கு தப்பினவர்கள் संसार की दंड से बचने वाले மறுபடியும் அவைகள் சிக்குண்டு அவைகளால் ஜெயிக்கப்பட்டார். वापस उन पर फंसकर उन्हीं के द्वारा वो छुटकारा पाते हैं। அவர்கள் நிலைமை முன்னிலைமையிலும் பரிதாபமா மாறும்னு சொல்லப்படுகிறது. और अगर छुटकारा न पाए तो उनके पहले के हाल से भी उनके बाद की हाल बहुत ही हाई होती है। என்றைக்கு இயேசுவை பிடித்துக் கொண்டோமோ और जब हम यीशु को ग्रहण कर लेते அந்த हैं கற்பனையின் பிரகாரம் நாம் வாழ तो கற்றுக்கொள்ளணும். उन्हीं की व्यवस्थाओं के अनुसार हमें जीना भी सीखना है। இந்த வசனம் நீங்க படிக்கணும், परमेश्वर का वचन को तुम्हें पढ़ना है, தியானம் பண்ணணும், ध्यान देना है, புரியாதது வந்து கேட்கணும். और जिसे नहीं समझो वो आगे पूछना भी है। ஹalleluya. हालेलुया। வேத வசனத்தை அதிகமா தியானிக்கிறதா மாறணும். और वचन को अधिक ध्यान करने वाले बच्चे அப்பதான் हमें बनना வேதத்தின் है சத்தியங்களை கற்றுக்கொள்ள और முடியும். तभी हम वचन की सत्य को हम जान सकते அப்பதான் हैं, கட்டளைகளை நாம் விட்டு விடாமல் இருக்க முடியும். उनकी आज्ञा को हम नहीं छोड़ते हैं। ஓகே, ஆண்டவருடைய வசனம் இப்படியாக நம்ம என்று சொல்லுகிறது. और परमेश्वर का वचन इस प्रकार हमसे कहता है। 119:16 வாசிங்க. और 119 का अध्याय में சாரி 16 61 வாசிங்க. 61 Psalms 119 verse 61 61வது வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. துன்மார்க்கரின் கூட்டம் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கல. मैं दुष्टों की रस्सियां से बंध गया हूँ तो भी मैं तेरी व्यवस्था को नहीं भूला। இந்த சங்கீதத்தை எழுதுவதற்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? इस भजन संहिता के वचन लिखने वालों को ताली बजाएंगे। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। சொல்லுகிறாரு,
वो कहते हैं துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டோம். कि दुष्टों की रस्सियां से बांध लिए हैं, இவனை கொள்ளையிட்டாங்களாம். उसे बांध कर रखे हैं, எல்லா சொத்துக்களை கொள்ளையிட்டாங்க. उसकी सारी संपत्ति हड़प चुके हैं, உங்களுடைய வேதத்தை நான் மறக்கல. लेकिन मैंने तुम्हारी व्यवस्था को नहीं भूला। ஆமென். आमेन। ஆகவே அந்த சங்கீதத்தை எழுதினவர் உண்மையாக உறுதியாக இருக்கிறார். और इस भजन संहिता लिखने वाले एकदम वाकई सच्चाई में इनके साथ निर्णय लेकर खड़े हैं, நாமளும் உண்மையாக இருப்போமாக. और हमें भी इसे स्थिर बनना है। 31ஆம் வசனம் சொல்கிறது, 51 में कहा गया है அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் कि अभिमानियों ने मुझे अत्यंत टट्टे के उठाया है, நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. तो भी मैंने तेरी व्यवस्था को नहीं हटा। ஆமென். அகந்தைக்காரர்கள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும், और अभिमानियों ने मुझे बहुत ही अत्यंत मुझे परेशान किए। அதாவது அகந்தைக்காரர், பரிகாசக்காரர், துன்மார்க்கர், மேலியாளி மக்கள், இப்படி பலவிதமான மக்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கெடுத்துக் கொள்ளும்படியாக நமக்கு விரோதமாக பேசுவார். और ऐसे अभिमानी लोग, जो घमंडी लोग हैं, दुष्ट लोग हैं, वो हमारी आत्मिक जिंदगी बिगाड़ने के लिए बहुत कार्य करते ஆனா நாம் हैं, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். लेकिन हमें सावधान रहना है எந்த நேரத்திலும் நம்முடைய கற்பனைகளை நாம் விட்டு விலக மாட்டோம். कि कोई भी हालातों में तुम्हारी व्यवस्था को नहीं छोड़ूंगा। வசனம் சொல்லுகிறது. क्या वचन कहता, நம்ம இதை பார்த்தோம், எவைகளெல்லாம் விட்டு விலகாது இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். हम देखते आ रहे थे कि हमें कौन सी कार्य को नहीं छोड़ना है। இப்போ இவைகளெல்லாம் விட்டு விட்டால் என்ன நடக்கும் என்கிறதை இங்க சொல்லப்படுகிற வசனத்தை கவனிப்போம். और हम ध्यान देंगे कि अगर हम छोड़ भी दिए तो क्या हो ஒரு जाएगी। சிறிய வசனம், இவைகளை விட்டு விட்டால் என்ன நடக்கும்? कि एक छोटा सा वचन हम देंगे कि अगर हमने इसे छोड़ दिया तो क्या हो जाएगी। ஏசாயா 1:21 வாசிக்க. आइज़ाया chapter 1 verse 21। இவைகளை விட்டு விட்டா என்ன நடக்கும்? நான் உங்களை ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கிறேன். मैंने पहले ही कहा கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விலகும் போது நமக்கு நாசங்கள், மோசங்கள் ஏற்படும். कि जब हम परमेश्वर के वचनों को छोड़ देते तो नाश आ जाती है। படிங்க. ஏசாயா 1:21. உண்மையுள்ள நகரம் உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்றோ அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுது அதில் குடிகளை கொலைபாதகர்கள். 21ஆம் வசனம் சொல்லுகிறது. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாயிற்று, வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் 19:20 வசனம் படிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயத்துக்கு இரையாவீர்கள். और अगर हम इसे पालन नहीं किए तो परमेश्वर की तलवार के से हम मारे जाएंगे, அதாவது நிர்மூலமாவார், यानी कि वो नाकाम हो जाएंगे। இவைகளை விட்டு விட்டால் என்ன நடக்கும் பார்த்தா நிர்மூலமாவார்கள்। और अगर छोड़ दे व्यवस्था पालन करना तो हम नाश हो जाएंगे, பட்டயத்துக்கு இரையாவார், और यानी कि तलवार का हम तलवार से मारे जाएंगे। ஆண்டவரை விட்டு எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் விலகினார்களோ, और जब भी लोग परमेश्वर से हट जाते हैं அப்பெல்லாம் அவர்கள் அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார், तभी परमेश्वर ने नाश के लिए सौंप देते हैं, உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், तभी उन्हें हानि के लिए सौंप देते हैं। நாம் ஜாக்கிரதையாக और இருப்போம்। इसलिए हमें सावधान रहना है। எரேமியா 17:5 வாசிப்போம். जेरमाया chapter 17 verse 5। அங்க என்ன நடக்கும் என்று சொல்றார். हम देखते हैं कि वहाँ क्या हो रहा है। மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சபிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். यहाँ लोग श्रापित बन जाते हैं। ஆண்டவர், அதாவது நான் முன்னாடி சொல்லிருக்கேன், சாபங்கள் பல விதத்துல இருக்கிறது. और मैंने पहले भी कहा कि श्राप जो है बहुत अनेक रीति में है। ஒன்று மனிதர்கள் விடுகிற சாபம், पहला मनुष्यों को मनुष्य देने वाला एक श्राप है, இன்னொன்று और दूसरी தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாம போனா நமக்கு சாபம். परमेश्वर का अगर हम नियम को पालन नहीं किए तो वो एक श्राप बनता। அல்லேலூயா, हालेलुया। சொல்லப்படுகிறது, यहाँ कहा गया है, என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன்
श्रापित है वो पुरुष जिसका भरोसा मनुष्य पर होता है। ஆனா கற்பனைகளை விட்டு விலகுற மனுஷன் இல்ல கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்பட்டார்। यानी कि जो परमेश्वर से हट जाता है, जो व्यवस्थाओं से हट जाता है, वो श्रापित है। அப்ப சபிக்கப்பட்டவர்களாய் நாம் போகாமல் இருக்க வேண்டும்। तो हम श्रापित नहीं बनना है, तो கற்பனைகளை விட்டு விலகக்கூடாது। हमें व्यवस्थाओं को नहीं छोड़ना है। ஆமென்। அப்படியே எழுதுங்க। ऐसे हम खड़े हो जाएंगे। கடந்த நாட்களிலே சொன்னது நான் மேலோட்டமாக ஒரு முறை மறுபடியும் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தி விடுகிறேன்। पिछले दिन में हमने क्या पढ़ा करके मैं वापस तुम्हें याद दिलाना चाहता அறிவை हूँ தரும் வார்த்தைகளை விட்டு விலகாத கூடாது। कि ज्ञान देने वाले शब्दों को हमें नहीं छोड़ना है। வேகத்தின் வழியை விட்டு விலக கூடாது। विवेक की राहों को नहीं छोड़ना है। புத்தி ஞானத்தை விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று और சொல்லப்படுகிறது। बुद्धि और ज्ञान को हमें नहीं छोड़ना है। கர்த்தரின் பாதைகளை விட்டு விலக கூடாது। और परमेश्वर की राहों को नहीं छोड़ना है। வேதத்தை விட்டு விலக கூடாது। और व्यवस्था को नहीं छोड़ना है। கேட்டவைகளை விட்டு जिसे விலகாதிருங்கள்। हमने सुना उसे नहीं छोड़ना है। கிருபையும் சத்தியத்தையும் விட்டு விலகாதிருங்கள்। कृपा और सत्य को न छोड़ो। வேத பிரமாணங்களை விட்டு और விலகாதிருங்கள்। परमेश्वर की प्रमाणों को न छोड़ो। பேசுவதற்கு செவி கொடுக்கிறதை விட்டு விலகாதிருங்கள்। बात की उन पर कान लगाना मत छोड़ो। நீதியை விட்டு விலகாதிருங்கள்। न्याय को मत छोड़ो। கர்த்தரை விட்டு और விலகாதிருங்கள்। परमेश्वर को नहीं छोड़ो। தைரியத்தை விட்டு விலகாதிருங்கள்। हिम्मत को नहीं छोड़ो। சபை கூடியவர்களை விட்டு सभा में விலகாதிருங்கள்। इकट्ठा होना न छोड़ो। கட்டளையை விட்டு விலகாதிருங்கள்। आज्ञाओं को न छोड़ो। அல்லேலூயா। हालेलुया। இவைகளெல்லாம் விட்டு விலகாதிருக்க வேண்டும்। और इन सभी को में सभी से भी नहीं हटना है। இவைகளெல்லாம் விட்டு விலகாதிருந்தால் अगर इन सभी से नहीं हटे तो தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம்। परमेश्वर के बच्चे हम बन जाते हैं। அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம்। और जो वो आशीष रखे हैं वो हम अपनाते हैं। இவைகளை விட்டு விட்டால் अगर हम छोड़ दे तो நிர்மூலமாகவும் பட்டயத்துக்கு இரையாகவும் हम नाकाम हो जाएंगे, तलवार के चारा बन जाएंगे சபிக்கப்பட்டவர்களாய் और போய்விடும்। श्रापित हो जाते हैं। ஆண்டவரை சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கவில்லை। परमेश्वर ने हमें श्रापित होने के नहीं बुलाए। ஆண்டவரை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காகவே நம்ம அழைத்திருக்கிறார்। परमेश्वर में आशीष करके ऊंचा उठाना ही चाहते ஆமென் हैं। சொல்லாமா? आमेन। கண்களை மூடி கர்த்தரை நோக்கி हम பார்ப்போம்। ऐसे आगे बंद करके परमेश्वर की ओर निहारेंगे। ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்। परमेश्वर को धन्यवाद இந்த देंगे। வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசினவரே உமக்கு ஸ்தோத்திரம்। वचनों के द्वारा आप हमसे बात की, इसके लिए धन्यवाद। உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எங்கள் ஜீவனுக்கு உரியதாய் இருந்தபடினாலே और ஸ்தோத்திரம்। आपका वचन हमारे जीवन पे लागू होने के लिए धन्यवाद। ஸ்தோத்திரங்கள் இருக்கு। और आप धन्यवाद चढ़ाएंगे। பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம்। पवित्र पिता आपको धन्यवाद। சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க। हम सभी लोग मुंह खोलकर कहें, இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம்। कृपा वाले प्रभु आपकी स्तुति हो। Facebookல பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க। फेसबुक में देखने वाले हर एक जो है आप भी मेरे साथ வாய் कहो। திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க। मुंह खोलकर कहो। ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு உங்க வாயை கட்டி போடாதீங்க। और स्तुति कहने के लिए अपनी जबान को न बांध कर रखो। வாயை அடக்கி வைக்காதீங்க। और अपनी जबान को काबू में मत करो। ஸ்தோத்திரம் சொல்லுங்க। स्तुति करो। வார்த்தைகள் என்னோடு கூட பேசினவரே और ஸ்தோத்திரம்। वचनों के द्वारा मुझसे बात की, इसलिए आपकी स्तुति हो। ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நடத்த போறதாய் ஸ்தோத்திரம்। परमेश्वर इस वचन के अनुसार मुझे चलाने के लिए स्तुति हो। இந்த வார்த்தைகளை விட்டு விலகாது இருக்கும்படியாக என்னை பலப்படுத்த போகிறவரே ஸ்தோத்திரம்। इस वचन को ना मैं ना छोड़ूंगा कि आप मेरे साथ हो, इसके लिए आपको धन्यवाद। எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம்। सभी लोग कहो। அல்லேலூயா। நன்றியோடு நான் ஸ்துதி பாடுவேன் எந்தன் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எல்லாம் சொல்லலாமா? நன்றியோடு நான் ஸ்துதி பாடுவேன் எங்கள் இயேசுநாதனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. என்னடங்கான நன்மைகள்
बच्चे ने बहुत सारे ही भलाई किए हो என்னடங்கா நன்மைகளை செய்திருக்கிறீங்க और परमेश्वर आप गिन भी नहीं सकते उतना भलाई किए हो உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகளை और दिल की गहराइयों से धन्यवाद देते हैं ஆண்டவரே கற்பனைகளை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக நடத்துகிற आपकी ஆவியானவரே व्यवस्था को ना छोड़ते हुए अपने संभालने वाले पवित्र आत्मा வேதத்துக்கு செவி கொடுத்து நடப்பதை நலவென்று வேதம் சொல்லுகிறது அப்பா आपकी व्यवस्था को सुनना भला है करके वचन कहता அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி வாழும்படியாக உதவி செய்கிறவரே आपकी ஸ்தோத்திரம் वचन सुनकर उसके अनुसार जीने की हमारी मदद करने से आपकी स्तुति हो சத்துருவானம் கொண்டு வருகிற பொல்லாத காரியங்களில் இருந்து எங்களை தப்புவித்து வார்த்தைகள் நிலைகளில் நடக்க உதவி செய்கிறவரே ஸ்தோத்திரம் शैतान लेके आने बुरे कार्य से हमें बचाकर संभालने वाले इसके लिए आपकी स्तुति हो சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக நடத்துவீராக सभा के लोग भले को आप इसी प्रकार चलाएं ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து என்னோடு கூட ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நடத்த போறக்காய் நன்றி செலுத்துகிறேன் ऑनलाइन में देखने और मेरे साथ सुनने वाले हर एक बच्चे को परमेश्वर उसी प्रकार चलाने के आपको धन्यवाद देते அந்த हैं வல்லமையாக நிரப்புக ராஜா अपने सामर्थ्य से भरिए வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க आपकी वचन पर कान लगाने के लिए मदद करो வார்த்தையின் வல்லமைகளை அவர் வெளிப்படுத்துங்கப்பா वचन का सामर्थ्य उन्हें प्रकट कीजिए குடும்பங்களை கிரியை செய்யட்டும் தேவாலயமே परिवार में क्रिया करो தேவ प्रभु வல்லமை குடும்பங்களை கிரியை செய்யட்டும் परमेश्वर का सामर्थ्य हर एक परिवार में क्रिया करे வாலிபருக்குள்ள கிரியை செய்யட்டும் युवकों पर क्रिया करे வாலிப பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும் युविकाओं पर क्रिया करे கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பீராக परमेश्वर एक बच्चे को आशीष தேவ करो சமாதானம் இருக்கட்டும் परमेश्वर का समाधान தேவிக்கு हो சந்தோஷம் இருக்கட்டும் और नित्य काल का आनंद हो உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து காத்துக்கொள்ளுங்க परमेश्वर आपके लहू के गढ़ में सुरक्षित रखिए குழந்தை பாக்கியங்களை और கொடுத்துடுவீராக परमेश्वर ने बच्चे का वरदान பிள்ளை दीजिए செல்வம் கற்றவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுப்பீராக जिन्हें बच्चे ने उन्हें बच्चे का एक वरदान आशीष दीजिए பலவீனமாய் இருக்கிற சரீரங்களை தொட்டு சுகமாக்குவீராக बलवीन शरीर को छू कर शगा दीजिए கொரோனா பயத்துல வாடுகிற பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக और कोरोना की बीमारी में जो भी डर कर है परमेश्वर आप शगाई நானே ஒரு दीजिए பரிகாரியை கர்த்தர்னு சொல்லுவீங்க मैं ही तुम्हारी शंका करता हूँ करके आप कहते உங்களுடைய हो பிள்ளைகளுக்கு பரிகாரியாய் இருந்து நடத்துவீராக इसी प्रकार शंकाई करता बनकर आप चलाइए உமக்கு கோடி ஸ்தோத்திரம் आप ही को कोटि धन्यवाद திருமணத்துக்காக ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமைபடியாக ஜெபிக்கிறோம் और शादी के लिए जो भी तैयार होने अच्छे वरदान मिलने के लिए मदद कीजिए ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல திருமணங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக और ஜெபிக்கிறேன் जिनको ऑलरेडी तय हुआ है परमेश्वर उन्हें सही समय में शादी होने के लिए आप मदद करो இந்த மாதத்தில் நடக்க போகிற மகளுடைய அந்த மகளுடைய திருமண காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் इस महीने में होने वाली उस शादी को भी हम आशीष करते हैं கர்த்தருடைய கரம் கூட நடத்துவதாக परमेश्वर हाथ साथ रहकर வேலை चलाए இல்லாத பிள்ளைகளை வேலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா और जिन्हें काम नहीं परमेश्वर ने काम का मौका दीजिए வருவாய்களை ஆசீர்வதிங்க कमाई को आशीष करो தொழிலை ஆசீர்வதிங்க कामों को आशीष करो ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக அன்பு வல்லமையா இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் हर एक परिवार में परमेश्वर के प्यार उतरने के लिए हम प्रार्थना நீ करते செய்ய हैं போகிற ஏராளமான நன்மைக்கு நான் தாராள மனசோடு நன்றி சொல்லுகிறோம் आप करने वाले बहुत आए धन्यवाद कामों के लिए हम दिल की गहराई से धन्यवाद देते கர்த்தர் हैं ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க परमेश्वर आप हर एक को आशीष ஒவ்வொருவரையும் करो ஆசீர்வதிங்க हर एक को आशीष करो ஆண்டவரே இந்த லாக்டவுன் நாளிலே ஒன்று கூட முடியாமல் இருக்கிறோம் पिता इस लॉकडाउन के समय में हम मिल नहीं पा रहे அநேக பிள்ளைகளை நாங்கள் ஒன்றாய் காண முடியாத சூழ்நிலை और இருக்கிறோம் बहुत सारे बच्चों को हम एक साथ देख नहीं पा रहे இந்த நிலையை மாற்றுகிறார் परमेश्वर भारत को बदल दीजिए லாக்டவுன் சீக்கிரமாய் நீக்கப்பட जल्दी வேண்டும் से लॉकडाउन को हटा இந்த दीजिए வியாதிகள் கொள்ளை நோய்கள் சீக்கிரமாய் நீக்கப்பட ये வேண்டும் बीमारी जो भी है परमेश्वर आप हटा दीजिए எங்கள் தேசத்தை விட்டு உலக நாடுகளை விட்டு நீக்கப்பட வேண்டும் हमारे देश और संसार के देशों से हट जाए ஆண்டவரே நீங்க தப்பா பெரிய அற்புதம் செய்வீராக पिता आप ही अद्भुत काम कीजिए அதிசயங்களை செய்வீராக आश्चर्य काम कीजिए உமக்கு கோடி ஸ்தோத்திரம் आप ही को कोटि धन्यवाद ஆசீர்வதிங்க आशीष करो ஓ நீரே பொறுப்படுத்துவீர்கள் आप ही जिम्मेदारी लो இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करता हूं, प्रार्थना सुनो प्यारे पिता ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का कृपा பிதாவின் அன்பும் पिता का प्रेम பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் पवित्र आत्मा का सहयोग இப்பொழுது எப்பொழுதும் अभी कर சதாகாலம் நம் அனைவரோடும் இருப்பதா और सदा कलम सभी के साथ रहे ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக ஆமென்